ஏ மாலை தம்பி பின்னாடி வாப்பா. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா தூம்பகுளம் டி புதூர் தூம்பகுளம் கிராமத்திலிருந்து கிராமத்து மக்கள் 100 நாள் வேலை கிடைக்கல அப்படின்ற சம்பந்தமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். மற்றும் 100 நாள் வேலை கடந்து ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் ஆயிருக்கு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்க கள்ளிக்குடியில போயிட்டு மனு கொடுத்தோம், வீடியோட்ட போய் முறையிட்டோம், அங்கேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அடுத்து என்ன இதுல ஒரு குறைபாடுல ஏன் எங்க கிராமத்துக்கு கொடுக்கலைனாக்க இவங்க தூம்பகுளம் மட்டும்தான் இருக்கு, புதூர் லிஸ்ட் இல்ல. தூம்பகுளம் மட்டும்தான் இருக்கு, புதூர் இல்ல, தூம்பகுளம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ சொல்லிட்டாரு. அதுக்கு பிற்பாடு எங்க கிராமத்துல இருந்து எந்த ஒரு 3ஆம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சாத்தியமே இல்லை. பல முறை நாங்க கள்ளிக்குடி வீடியோட்ட முறையிட்டோம், ஆனா அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்ப கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும் போயிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்களா, ஏன் எங்க கிராமத்தை அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க வேற இல்லாத காரடுகள்லாம் கொண்டுட்டு போட்டு அதுல கையெழுத்து போட்டு இந்த பொம்பளால் வெட்ட 150 ரூபா 200 ரூபா கேட்கறாங்க. இதை தர மறுத்துட்டாங்க. அவங்க பல வார்த்தைகள் மட்டும்தான் ஒர்க் ஆர்டர்ல எழுதி கொடுத்துருக்காங்க, புதூர்னு வரல, அதனால உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க ஒண்ணு அங்க அந்த ஊர்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நாங்க மனு கொடுத்து பார்த்தோம், எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால இப்ப நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கோம் சார். இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு நாங்க இப்படி போராட்டம் பண்ணியே தான் சார் எங்க ஊருக்கு எந்த சலுகையா இருந்தாலும் வாங்க வேண்டியது இருக்கு. நேரடியா எங்களுக்கு இது கவர்மெண்ட்ல இருந்து வர சலுகை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒன்னொன்னுக்கும் நாங்க ஆதார் அட்டை பிடிக்கிறதுக்குமே திருமங்கலம் ரோட மறியல் பண்ணி தான் சார் ஆதார் அட்டை இங்க நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நிக்க வேண்டியது இருக்கு. இத கலெக்டர் சார் தான் கேட்டு கொடுக்கணும். அதுக்காண்டிதான் நாங்க வந்திருக்கோம். பேரு என் பேர் தனலட்சுமி சார், புதூர்ல.